குட் மார்னிங் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பலாவ் எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அது நார்மலான பச்சரிசிலேயே வெஜிடபிள் பலாவ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பலாவ் ரைஸ் போடாமல் நார்மல் ரைஸ்லேயே வெஜிடபிள் பலாவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கும். அது தேவையான பொருட்கள் என்னென்ன அது இந்த வீடியோவில் காமிச்சிடுவேன். அதுக்கு இப்போ இது மாதிரி வெங்காயத்தை நல்லா நீட்டமாக நறுக்கிக்கோங்க. அதுக்கு இந்த ஃப்ரோசன் பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கையும் இதுதான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இது மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கேப்சிகானு அதையும் இது மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே கேரட்டு அதையும் இது மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஒரு 10-12 பீன்ஸாக இது மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. சரி, இதுதான் அதுக்கு வேண்டிய காய்கறிகள். இதெல்லாம் எல்லாத்தையும் நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புலாவ் ஃபர்தராக என்னென்ன பண்ணணும் அடுத்து ஃபர்தராக வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அந்த பலாவ் வெஜிடபிள் பலாவுக்கு எவ்வளோ மிளகாமா? 3 மிளகா மசாலா வைக்கிறதுக்கு 3 மிளகா, 2 ஏலக்காய், பட்டை ஒரு கொஞ்சம் ஒரு இன்ச்சு, கிராம்பு ஒரு 3-2. அதுக்கப்புறம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுந்து அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்சிலேயே. அது ஒரு ஸ்பூனு. இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், கிரேட்டட் கோகோனட். தக்காளி அதில் ஒரு அரை தக்காளியா, ஒரு அரை தக்காளி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் மீதி வெங்காயத்தை ஆக்சுவலி 2 வெங்காயம் நெருக்கியிருக்கோம். அதுலேயே கொஞ்சம் வெங்காயம் அரைச்சிக்கிறதுக்கும் மீதி வெங்காயத்தை அதில் டைரெக்டாக புலாவில் போடுறதுக்கும் அது மாதிரி நீங்கள் முதல்லையே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க. ஒன்றா சேர்ந்தோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த மிக்சர் இருக்கும்போது அதை தயவுசெய்து நீங்கள் மேலே இருக்க மூடியை பிடிச்சிட்டே இருக்கும். சில மிக்சியில் இந்த ரப்பர் ரொம்ப லூஸாக விட புத்துன்னு வெளில தெரிச்சிடும். அது மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது. அதுக்காக எப்போ மிக்சி ஆச்சுன்னா மேலே இருக்க மூடியை கையால் பிடிச்சிட்டே பண்ணுங்க. அரைச்சாச்சம்மா? இன்னும் அரைக்கணுமா? இன்னும் ஒரு சுற்றிக்கணும். இந்த நல்லா இதாக அரைச்சாச்சு மசாலா இப்போ வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த காயெல்லாம் நல்லா அலம்பிக்கோங்க. எல்லாத்தையும் நெருக்கினதோ ஒன்றா முதல்ல தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு காமிச்சோம். அது இப்போ ஒன்றா ஒரு டபராவில் போட்டுட்டோம். இது எல்லாத்தையும் அலம்பிடணும். அந்த புதினாவையும் நல்லா அலம்பிக்கோங்க. புதினாவை நல்லா இலை மாத்திரம்லாம் புதினாலையும் எடுக்கணும். தண்டெல்லாம் எடுத்துடணும். வெறும் இலையை நல்லா அலசிக்கோங்க. இதையும் அலசியாச்சம்மா? இதையும் அலசியாச்சு நல்லா தண்ணியில். அதுக்கு ஒரு பச்சரிசி நார்மலாக பச்சரிசி நல்ல 6 month ஓல்டு ரைஸ் அது மாதிரி இருக்கணும். ரொம்ப புது ரைஸ்னால் குழஞ்சிடும். அது மாதிரி ஓல்டு ரைஸாக 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யாக எண்ணெயும் ஊற்றிக்கணுமாம்மா? எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறவங்க எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். பட் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நெய் வாசனைக்கு தான். 2 ஊற்றிட்டு எண்ணெய் சுடட்டும். இப்போ எண்ணெய் சுட்டுடுச்சு. இப்போ இந்த மசாலா ஐட்டம் அதே மாதிரி பே லீஃப் தேஸ் பத்தாம்பாங்க ஹிந்தியில். வாசனை எல்லாமே ஏதோ சொல்கிறாங்க, தமிழில் தெரியாது. பே லீஃப்னா இங்கிலீஷில். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. ஜாஸ்தி ஏலக்காய் கிராம்லாம் போடாதுங்க. அது போட்டால் புலாவில் அந்த வாசனை ஜாஸ்தி இருக்குது, சாப்பிடவே முடியாது.
லைட்டாக வாசனைக்கு மட்டும். அதுக்கப்புறம் அது இதாக நல்லா ரோஸ்ட் ஆனவுடனே இந்த வெங்காயத்தையும் போட்டுடுங்க. மீதி உள்ள வெங்காயத்தை, மசாலா இருக்க மீதி இருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இல்லை ஒரு அரை தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த இதை கட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதை நான் அந்த கட் பண்ண டைம்லாம் தக்காளி முதல்ல கட் பண்ணி வச்சுட்டேன்னா அதை நீர்த்திடும் ஒரு மாதிரி. அதுக்காக அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி கட் பண்ணி இந்த வெங்காயம் வதக்கிற டைமில் இந்த தக்காளியும் போட்டுக்கோங்க. முதல்லே கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியெல்லாம். ஏன்னா எல்லாம் அரை ஒரு தக்காளி தான் போடுறோம். ஸோ அதை முதல்ல நிறுத்தி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்த எப்போ இதை வதக்கிற டைமில் ஒரு அரை தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் மண்ணிப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வெங்காயம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் போடணுமாம்மா? ஆமாம், நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் 2 வதக்கிட்டு தக்காளியை போடுங்க. கரண்ட் போயிடுச்சு. அதுக்காக நடுவில் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நான் எப்படி ஸ்ப்ளாஷ் போட்டிருக்கேன். இன்றைக்கும் போகுமாம்மா கரண்ட் எதுவும்? ஏன்னா இதில் வைக்கிறேங்க. என்னடா நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் தக்காளியும் போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த நல்லா எதுவும் இந்த காய்கறிலாம் கூட ஒரு வதக்கிடுவோம். அதே இதில் காய்க்கு அந்த உப்பையும் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.25 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு சால்ட்டு டேஸ்ட்டுன்னு அதனால தான் என்னோடய வீடியோலாம் போட்டிருப்பேன். அவங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை குறைச்சோ அதிகமாகவும் போட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றணுமா? 1க்கு 3 அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ரைஸ் குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ரைஸ் குக்கருக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தட் மீன்ஸ் 1.5 4 ப்ளஸ் 5.25 ஊற்றணும். 5 ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு 1/4 டம்ளர் அப்புறமா ஊற்ற வேண்டியதாக வரும். அந்த டைமில் ஊற்றிக்கலாம். அரிச்செல்லாம் போட்டு ஊற்றுற போது ஒரு காசு 5 டம்ளர் 1க்கு 3 தண்ணி ஊற்றியாச்சு. இல்லை அது இப்போ இந்த அரிசியை நல்லா கலைஞ்சிக்கோங்க. 1க்கு 2 வாட்டி கலைஞ்சிடுங்க அரிசியை. நல்லா 1க்கு 3 கலைஞ்சி அரிசியை இதில் ரைஸ் குக்கரில் போட்டுவிடுங்க. நல்லா போட்டு ஒரு கப்பில் இது பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசிக்கும் தேவையான உப்பை போட்டுருங்க. காய்க்கு இப்போ தனியாக போட்டுக்கோங்க. அதேமாதிரி இந்த அரிசிக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. இந்த அதேமாதிரி இந்த
வதக்கிட்டுருக்கோம். நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் புதினாவை போட்டுடுவோம். புதினா போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ இந்த அரைச்ச விழுது இருக்குல்ல, அந்த மசாலா அரைச்சி விழுது அதையும் இதோட போட்டுடுங்க. இதை நல்லா அலம்பிட்டுங்க. அதான் அப்போ சொன்னாலும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆகும். ஸோ அதில் 5 டம்ளர் ஊற்றிருக்கோம். இல்லை அலம்பி நல்லா ஊற்றும் போது 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 40 மினிட்ஸில் ஆகிடுங்க. நடுவில் 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்க, தண்ணி பத்துறதானக்கா. இல்லைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரைஸ் குக்கரில் மேலே இருக்க மூடியை திறந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா அடுத்து வேஸ்ட் ஆக்காமல் எல்லாம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மொத்த போல் இதுமாதிரி நல்லா கலருங்க. மசாலா இப்பெல்லாம் போட்டு அப்போ இப்போல்லாம் இந்த மசாலா வாசனைலாம் போகணும். இல்லைன்னா அப்படியே போட்டேன்னா பச்சை வாசனை அடிக்கும் புலாவு. ஸோ அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கும். இந்த காய்கறிலாம் நல்லா வேகணும் அவசியம் இல்லை. ஏன்னா நான் எப்படியும் ரைஸ் குக்கரில் போட்டு அரிசியிலும் அதே அந்த சூட்டுக்கு வெந்துடும். ஸோ வதக்கணும், அவ்வளோதான் மெயினாக. இப்போ இந்த நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதை இந்த ஆல்ரெடி அரிசி இப்போ போட்டுக்கோங்கள ரைஸ் குக்கரில், அதோடு சேர்த்து ஒன்றா எல்லாம் கலந்துடுங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் அலம்பி ஊற்றிடுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு 3/4 டம்ளர் ஆகிடுறது. உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்புறமா வேணும்னா பார்த்துட்டு விட்டுக்கலாம். ஸோ 3 கிட்டத்தட்ட ஒரு 1 டம்ளர் ஊற்றியாச்சு. ஸோ கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றிருக்கோம். அப்படி இருந்து கூட நீங்கள் பாருங்கள். ஏன்னா ரைஸை பொறுத்தவரை நமக்கு சில சமயம் காலை வாரி விட்டுடும். நம்ம பழைய அரிசி நஞ்சின்னு போடுவோம், புது அரிசியாக்கும் குழச்சலாக ஆகிடும். ஸோ சில அரிசிலாம் 4 டம்ளர் கூட எடுத்துக்கும். ஸோ நம்ம போட்டிருக்கோம். ஆனால் ஆல்ரெடி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. கரெக்டாக இருந்ததுன்னா பக்குவம் சரியாக விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது குக்கரில் போட்டு எல்லாம் போட்டு மூடியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வீடியோவில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு போட்டு காமிக்கிறோம். பாருங்க, நல்லா உதிரம் ஆயிடுச்சு. என்ன இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்துருச்சாம்மா, வாமுக்கு வந்தாச்சு. இது வாம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு அந்த எப்போ சாப்பிட்ற டைமில் உங்களுக்கு சூடாகவும் இருக்கும். ப்ளஸ் கரெக்டாக பக்கம் டேஸ்ட் எப்படி இருக்கும் காமிங்கம்மா. கொஞ்சோண்டு சூடு. ஆமாம், சூடு. கையை வேக வச்சுட்டாங்க. அது ஃபேஸ் எந்த பக்கம் மாற்றாது. இதில் சூப்பர். A-கிளாஸாக இருக்குது. நான் சொன்னால் பத்தாது. A-கிளாஸ் உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறோம். இன்னொரு நாள் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷஸ் ரைத்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ரைத்தா நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. இன்னொரு நாள் வேறு வீடியோவோடு வரும். தேங்க்யூ, பாய்.